வணக்கம். ஈசிஆர் ஆஜித் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்லேருந்து உங்கள் அஸ்கர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 15 சென்ட் ஒரு ஃபார்ம் லேண்டு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இடக்கழி நாடு ஈசிஆர் கடப்பாக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபேஸிங்னா ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இது தார் ரோடு ஃப்ரண்டேஜில் ஒரு 150 அபோவ் ஃப்ரண்டேஜ் உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இது. நல்ல ஒரு பாக்ஸ் டைப் உள்ள ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் காம்பவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் கேட் வச்சுருக்காங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை பார்த்தீங்கன்னா எல்லாமே குடியிருப்பு பகுதிகள், ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் அது மாதிரி தான் இருக்குது. வாங்க உள்ளார போய் காமிக்கிற பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீட்னஸாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பாக்ஸ் டைப் உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இது. இந்த ப்ராப்பர்ட்டிகளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் ஒரு 60 மரங்கள் இருக்குது. மாமரம் ஒரு 10 மரம் இருக்குது. முந்திரி இருக்குது. எல்லாமே ஹீல்டு தரக்கூடிய மரங்க தான். பெலா மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மரம் இருக்குது. போர் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை பார்த்தீங்கன்னா எல்லாமே குடியிருப்பு பகுதிகள், ஃபார்ம் லேண்டுங்க தான். நல்ல ஒரு பாக்ஸ் டைப் உள்ள ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணலாம். சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணலாம். பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. எல்லாமே ஹீல்டு தரக்கூடிய மரங்க தான். மாமரம் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார இன்னும் இடங்களும் இருக்குது. உங்களுக்கு தேவையான மரங்களை வச்சுக்கலாம். பெலா மரம் பாருங்கள். பெலா. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி. நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. பாருங்கள். இந்த ஒரு பெலா மரம் பாருங்கள். எல்லாமே காய்க்கக்கூடிய தன்மை உள்ள மரங்கள் தான். நல்ல ஒரு வளமான மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் துணி போட்டிருக்காங்க. நல்லா ஒரு நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக நீட்னஸாக வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. இந்த ப்ராப்பர்ட்டி சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு. உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. நல்ல ஒரு பாக்ஸ் டைப் உள்ள ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா 1,50,000 சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 1.5 கோடி சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஃபர்தராக இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். பாருங்கள். நல்ல ஒரு பாக்ஸ் டைப் உள்ள ப்ராப்பர்ட்டி. நல்லா ஒரு நீட்டாக வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.